இது தெரியாம நீங்க கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களா? அப்போ உடனே இதை செய்யுங்க. கருங்காலி மாலை அணிவது தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. சக்தி வாய்ந்த அந்த மாலையை பலர் அணிந்திருந்தாலும் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ், தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் அணிந்த பின்னர் இதை அணிவது அதிகமாகி வருகிறது. தினந்தோறும் ஏகப்பட்ட விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. இந்த கருங்காலி மாலை மருத்துவ குணம் கொண்ட அற்புத மாலை என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. கருங்காலி மாலை சக்தி வாய்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை யார் அணியலாம், யார் அணியக்கூடாது, எந்த நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும், இதன் மகத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து 108 மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுகின்றது. கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது. ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்தது. எந்த மாலை அணிந்தால் கடன் தொல்லை விலகும் என்ற ரேஞ்சுக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். போலியான கருங்காலி மாலைகள், ருத்ராட்ச மாலைகளை மக்கள் வாங்கி அணிந்து கொண்டு அவதிப்படுகிறார்கள். பொதுவாக கருங்காலி இருக்கும் இடத்தில் தெய்வீக சக்தி அதிகமாகவே இருக்கும். எனவே பணம், செல்வம் பெருக கருங்காலி மாலையை அணியலாம். அல்லது கருங்காலி குச்சிகளை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் என்கிறார்கள். அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் உகந்த மரங்களில் ஒன்றுதான் கருங்காலி. அதாவது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. கருங்காலி மாலையை அணிவதால் குலதெய்வ வழிபாடு தடை, புத்திர தோஷம், செவ்வாய் கிரக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. சொத்து பிரச்சனை, சகோதரர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடு நீங்கும். ஜோதிட சாஸ்திரப்படி ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுக்கள் நன்மையை தருகிறது. இந்த மரத்திற்கு செவ்வாயின் சக்தி அதிகம். அதனால் செவ்வாய்க்கு சாதகமான ராசி, நட்சத்திரங்கள் மட்டும் அணிய வேண்டும் என கூறப்படுவது தவறு. இந்த கருங்காலி மாலையை யார் வேண்டுமானாலும் அணியலாம். குறிப்பாக உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அணிந்து வர ஆரோக்கியம் மேம்படும். கருங்காலி மாலையானது ஒரு மூலிகை என்றே கூறலாம். இதை அணிந்தால் உடலில் உள்ள நோய் தாக்கம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். முன்னோர்கள் கருங்காலி கட்டையை பயன்படுத்தி கட்டில் செய்து பயன்படுத்தி வந்தனர். ஆனால் தற்போது இதன் விலை அதிகம் என்பதால் இதில் கட்டில் செய்வது குறைந்துவிட்டது. அதேபோல வீட்டில் உலக்கை கருங்காலி மரத்தில் செய்ததாக இருக்கும். உரலில் இடிக்கும் போது கருங்காலி அந்த உணவுப் பொருட்கள் மீது படுவதால் அது நோய் தீர்க்கும். கருங்காலி மரத்தின் கட்டை, பட்டை, வேர், பிசின் உள்ளிட்ட அனைத்தும் மருத்துவ சக்தி வாய்ந்தது. துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும். நீரிழிவு நோய்க்கும் இரத்தம் சார்ந்த குறைபாடுகளுக்கும் மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. கருங்காலி கட்டை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் உடல் சோர்வு, வலி குறையும். கருங்காலி கட்டையை ஊற வைத்து அந்த நீரை கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்க குடல் சுத்தம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை போக்க பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுகிறது. கருங்காலி மாலையை போலியா உண்மையா என கண்டுபிடிப்பது என்பதையும் பார்ப்போம். கருங்காலி மாலையை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அந்த தண்ணீர் பழுப்பு நிறமாக மாறி கருங்காலி மரத்தில் உள்ள சாறுகள் தண்ணீரின் மேல் எண்ணெய் படலம் போல் உருவாக வேண்டும். அப்படி ஆகாவிட்டால் அது போலி என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிலர் கருங்காலி மாலையில் உள்ள ஒரு உருளையை பிளந்து காட்டுவர். அதை வைத்தும் போலியா உண்மையா என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த மாலையை அணிந்தால் மன அமைதி கிடைக்கும். கடவுளின் ஆசியும் கடைக்கண் பார்வையும் நம் மீது கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.